ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி வச்சு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் ராகியை வச்சு செய்ய போகிறோம். அந்த ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த ராகியை வச்சு நாங்கள் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதை வச்சு ஒரு மொறு ராகி வடை தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ராகி மாவு 1 கப்பு, 1/4 கப்பு உடச்ச கடலை, 1/4 கப்பு நிலக்கடலை, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் நறுக்குனது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா திரிச்சிக்கணும், அது ஃபைன் பவுடராக. அடுத்து நம்ம வச்சுருக்க வேர்க்கடலையும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அதை வந்து பவுடர் ஆக்கிக்கணும். இதை வந்து ரொம்ப நைஸாக ஆக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி கொரப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கிட்டா போதும். அதையும் அரைச்சி ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ராகி மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை அதில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க வேர்க்கடலை தூளையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 கப் போல் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி, வார்ம் வாட்டரை அதில் சேர்த்து நம்ம வந்து அப்படியே கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம், அதில் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் பேப்பருக்கு பதில் வாழை இலையிலையும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க ராகி வடையை அதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீயை வந்து நம்ம ஸ்லோவாக வச்சு தான் வடையை வந்து சுட்டு எடுக்கணும். அதே மாதிரி வடை தட்டும் போதும் ரொம்ப கனமாக தட்டக்கூடாது. ஓரளவு கனம் குறைவாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா உள்ளே வந்து வடை வேகாமல் இருக்கும். வடை நல்லா கிறிஸ்பியான பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான மொறுமொறுப்பான ராகி வடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.